ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீண்டும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆதவர்ஜுனா அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன மாதிரியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத நானும் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத இந்த விவாதத்தில் பார்க்கலாம். நம்மளோட இன்னைக்கு விருந்தினர்களாக ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அனந்தஜித் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் மீண்டும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பல தோல்விகளை கடந்து, ஒரு முறை கூட வெற்றி கிடையாது, ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடையாது, இடைத்தேர்தல் உள்ளிட்டு தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சு வந்து மீண்டும் கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுதான் உங்களுடைய வியூகமா? அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க இதுக்கு முன்னாடியும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. இப்பவும் தனித்து போட்டிடுவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டாக தொடர்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ முக்கியமான மேடையிலையும் சீமான் அவர்கள் அதை மே 18ஆம் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியான தோல்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தோல்விகள்னு சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது 2016ஆம் ஆண்டு 1% ஓட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 4ஆக மாறுது, 6ஆக மாறுது, 8ஆக மாறி இருக்கு 2024. ஸோ அந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய வெற்றியையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களோட ஓட் ஷேரை ரொம்ப டிராஸ்டிக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஸோ ஓகே, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஃபியூச்சர்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கன்டினியூ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ப்ளஸ் அவங்க ஐடியாலஜி அதை டிமாண்ட் பண்ணுது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குது, தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜி இருக்குது. ஸோ அந்த ஐடியாலஜி படி தான் அவங்க போக முடியும். ஒரு திராவிட கட்சியோடையோ ஒரு நேஷனல் பார்ட்டியோடையோ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஃபிட் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜியோட. ஓகே. ஆனால் கடந்த கால தேர்தல் வரலாறு எடுத்து பார்க்கும்போது 10% மேலே எந்த கட்சியும் எடுத்தது கிடையாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல சார்? அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சீமானவர்களுக்கு? இந்த எலெக்ஷனில் மேபி 10% அவங்க டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷனில் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா விஜய் அப்படின்ற புது பிளேயர் வராரு. அவரும் திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ என்டிகேவும் அதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது போக விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸை குறி வைக்கிறாரு, மாற்று அரசியலுக்கான வாக்காளர்களை குறி வைக்கிறார். ஸோ இது எல்லாமே மேபி என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தலாம். பட் அதை தாண்டி 24 லோக்சபாவில் அவங்களுக்கு 8% வாங்க முடிஞ்சதுன்னா மேபி 26ல் 10% கூட அவங்க அச்சீவ் பண்ணலாம். அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஓகே. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, விஜய்க்கான மாஸ் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. 10% நம்மளால சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா திமுகவுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்குது. அது போக லோக்சபாவில் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்லாம் இல்லை. ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் இல்லாமலே அவங்க 8% வாங்கியிருக்காங்க. ஸோ சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் சில அட்வான்டேஜும் இருக்குல்ல. ஸோ கிரவுண்டில் நம்ம பார்ப்போம். ஏன்னா ரெண்டாவது என்டிகேவோட ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களோட ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த வகையில் இந்த எலெக்ஷன்லையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸும் இருக்குல்ல. ஓகே. அண்ட் தேர்தலுக்கு எல்லாருமே பரபரப்பாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிகள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் 100 வேட்பாளர்களை முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இன்னும் தீயா வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுவும் சார் இன்னும் கிளியராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்டிகேவை பொறுத்தளவு எப்போவுமே கேண்டிடேட்ஸ் ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் கண்டினியூஸாக ஒரு டாக் போயிட்டே இருந்தது. என்டிகே வந்து மேபி அலைன்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு சைடில் இல்லை அலைன்ஸ்லாம் போக மாட்டோம்னு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் கேண்டிடேட்ஸை போட்டு ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால அதுவும் தேவையான ஒரு விஷயம் தான். ஓகே, புரியுது. நம்ம பேசுவோம். அனந்தஜித் சார், உங்ககிட்ட 10% வரக்கூடிய தேர்தலில் சீமான் அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு திரு கேப்ரியல் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் 10% அப்படிங்கிறது மற்ற அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது 8% கூட கிடைக்காது சீமான் அவர்களுக்கு. 5% இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஏன்னா விஜய் வரதுனால அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னதுல? ஆக்சுவலி சீமானோட அரசியல் பயணம் வந்து இந்த மாதிரி தமிழ் தேசியம், திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழக அரசியல் கட்சி, அந்த ஒரு கூட்டணிக்குள்ள நான் போகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கு. அதனால அவருக்கு இந்த வந்து அசண்டன்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு கிராஜுவலான ரைஸ் ஆஃப் ஓட்ஸுக்கு காரணம் இதுதான். அவர் வந்து இந்த பப்ளிக் அட்ரஸ் பண்ணிட்டு பப்ளிக்கோடவே இருக்கிறது அதுக்கான முக்கியமான காரணம். ஆனால் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எப்படின்னா, நாம் தமிழரோடையே ஒரு பொலிட்டிக்கல் நிஷே இருக்கும் இல்லைங்களா, அதவே தாவேக்காவும் கையில் எடுத்துகிட்டு வராங்க வித் அ பெட்டர் ஃபேம். ஒரு பெரிய கேரிஷ்மாவோட நாம் தமிழர் மாதிரியே வராங்க. திமுக அதிமுகக்கு மாற்று,
தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய அரசியல், இளைஞர் பட்டாளம், ஒரு யூத்ஃபுல்லான லீடர், நல்லா பேசுறாரு. இது எல்லாமே நாம் தமிழரோட ஒரு ரெப்ளிகா மாதிரியும் நாம் தமிழரோட ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற மாதிரியும் வந்து தாவேக்கா இன்னைக்கு கட்டமைக்கப்படுது. அப்படிதான் வெகுஜனங்களாலையும் ஊடகங்களாலும் பார்க்க முடியுது. இதுதான் நாம் தமிழுடைய வாக்குகளை தாவேக்கா எடுத்துக்கொண்டு சென்றுவிடும்ன்ற ஒரு அனுமானத்துக்கான வழியா இருக்குது. ஆனா இந்த 2026 தேர்தல் வந்து தமிழக அரசியல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தலா இருக்க போகுது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. ஏன்னா என்னதான் பேசினாலும் கடைசியில 2 முனை போட்டியில் வந்து நிற்கும் தமிழக அரசியல். இந்த வாட்டி கான்கிரீட்டா அது 4 முனை போட்டின்னு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சு போச்சு. திமுக கேம்ப் இன்டாக்டா இருக்கு. உள்ள நிறைய பூசல் இருந்தாலும் திமுக தலைமையில் ஒரு கேம்ப், அஇஅதிமுக பாஜக கூட்டணி பிரியுன்ற ஒரு பெரிய அனுமானங்களுக்கு நடுவிலும் அஇஅதிமுக தலைமையில் ஒரு கேம்ப், அதுக்குள்ளதான் பாஜகவோட என்டிஏ இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சீமானண்ணன் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் எந்த கூட்டணிக்குள்ளேயும் போக மாட்டாருன்றது ரொம்ப தெளிவு. ஏன்னா விஜய் போவாருன்ற ஒரு அனுமானத்துக்குள்ள போறதே முட்டாள்தனம். அவர் என்ன சொல்றாரு, தமிழகத்தோட பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் நம்ம தான், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் வர்றவங்களை அரவணைச்சிப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம், நம்ம அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அவர் ஜெயிச்சிருவாருன்றதை நாங்கள் என்டாஸ் பண்ணுறதை விட அவங்களோட என்ன ஸ்டாண்ட்ல இந்த எலெக்ஷன் போகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்து இன்னொருத்தர சிஎம் ஆக்கிறதுக்குலாம் விஜய் வரமாட்டார். விஜயே பர்சனலாக ஒரு 5 எலெக்ஷன் தாங்குவாருங்க, பர்சனலாக ஆக்டிவாக 5 எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாருங்க. அதை தாண்டி இந்த தாவேக்கா காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக கட்டமைக்கிறதுக்காக தான் அவங்க செயல்பாடுகள்லாம் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் 20-22 வயசு பசங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி உட்காந்து அவங்க எல்லாரும் பூத் லெவல் ஏஜென்ட்டாக மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு மக்களை அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று நடக்குது இல்லைங்களா, அது அந்த தலைவரே உட்காந்து ஓவர்சி பண்ணுறாரு இல்லைங்களா. இது அந்த கட்சியோடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்கன்னு புரியுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறணும்னு வராங்க, ஆனால் இல்லைனாலும் நிற்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டிங் என்ன, இந்த தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு காணாமல் போயிடுவாங்க, விஜய் மீண்டும் நடிக்க போயிடுவார் அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. அதுதாங்க விமர்சனம், கற்பனைன்றது 1000 இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்றது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் எதுக்குங்க இப்போ 2026 தேர்தலில் வெற்றியை சுவைக்கலைன்னா கரைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா. அது உண்மையாக இருக்க பட்சத்தில் இதை வந்து விஜய் உணர மாட்டாரா? ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அஇஅதிமுக கூட ஒரு கூட்டணி விஜய் போயிருந்தாலோ இல்லை நாம் தமிழ் கூட போயிருந்தாலோ, ஏன்னா அஇஅதிமுகவும் சரி நாம் தமிழ் சரி விஜய் வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல, வானத்தில் மீண்டும் நட்சத்திரம் வந்து தோள்பட்டியில் உட்காந்தா யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அதை தாண்டி அவர் அந்த நிலைப்பாடு எடுத்துக்காம இல்லைங்க நான் இங்கே போகிறேன் நான் தனியாக பண்ணணும் போது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னமோ ஒரு பெருசாக ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சேஞ்சுக்கு விஜய் ஒரு கேட்டலிஸ்டாக பண்ணுறது மாற்று கருத்தே எனக்கு இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் தாவேக்கா ஆட்சி அமைக்கலாம், ஆன் த அதர் ஹேண்ட் வேற யார் ஆட்சி அமைச்சாலும் அதுக்கு விஜய் தான் காரணம்னு 2026 தேர்தல் முடியும் போது ரிசல்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. விஜய் அரசியலுக்குள்ள வந்ததால் தான் இது நடந்தது. திமுக ஜெயிச்சாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை உடைச்சிட்டார் விஜய்னு சொல்லுவாங்க. அஇஅதிமுக ஜெயிச்சா திமுக அடிச்சு தள்ளிட்டார் விஜய்னு சொல்லுவாங்க. நாம் தமிழே ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, திமுக அதிமுகன்ற 2 கேம்பை உடைச்சது விஜய்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிரைமரி ஃபோர்ஸாக ஒரு கேட்டலிஸ்டாக அவர் மாறிட்டார். இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பயணிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய மக்கள் சந்திப்பு இருக்குது, அதை தாண்டி ஒரு கூட்டணியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறதையும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ஸ்டாண்டை நம்ம மதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். மாறவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we have 1 year down the line. இதுக்குள்ளே நிறைய மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், கட்சி தலைவர்கள் கூட மாறலாம். Let's wait and see. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெற்றாலும் கூட அதுக்கு வந்து விஜய் அவர்கள் உள்ள பூந்து 2 வாக்குகளையும் பிரிச்சுட்டாரு, அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி அனந்தஜித் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல கேப்ரியல் சகோதரர் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து எந்த இடத்துலையும் மாறாமல் தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு தான் வருது. அப்படிங்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை போய் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க, 4% வாக்குகளை வாங்க போகிறாங்க, இது எல்லாமே அனுமானம் தான். நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் விஜயோடு ஒப்பிட்டு போடுறீங்க. நாம் தமிழர் கட்சி என்றுமே திமுகவின் எந்த கட்சி முதல்ல நிற்குது, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க நினைக்குது, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்து நிற்குது. இப்போ 15 வருடம் காலமாக இந்த மக்களை அரசியல் படுத்தி கொள்கையை கொண்டு போய் சேர்த்து தத்துவத்தின் நிலைப்பாடு பண்ணி ஒரு அரசியல் அமைப்பாக மாறி இன்றைக்கி இத்தனை வாக்குகளை வாங்கியிருக்க கட்சியோட நீங்கள் நேற்று வந்த கட்சி ஒரு வருடம் 2 வருடம் அரசியல் கட்சி வந்து சினிமாவிலிருந்து அப்படியே அரசியலுக்கு மாறப்பட்டு இன்றைக்கி 1 வருஷம் 2வது வருஷத்தை தொடங்குற இந்த கட்சியோடு நீங்கள் ஒப்பிடுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்ததுனால இந்த கட்சிக்கு வந்து இறங்குமுகமாக இருக்கும், நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துடும், நாம் தமிழர் கட்சியின் வாக்களை இவர்கள் வாங்கி விடுவார்கள், இந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்த வாக்குகள் தான்
விஜய் அவர்களுக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு தப்பான இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இல்ல கடந்த தேர்தலில் 8% வாக்கு கிடைச்சதுக்கே விஜய் மைக்க பிடிச்சி கேம்பெயின் பண்ணாரு உங்களுக்காகன்ற அஜெண்டாவும் இருக்கு. அப்படியான அதெல்லாம் சொல்கிறல, இதெல்லாம் முற்றிலும் அனுமானம். நீங்கள் 4%லேருந்து 6% வாங்கும்போது விஜய் எங்கே இருந்தார்? அந்த வாக்கு மேலே ஏறி வரும்போது எங்கே இருந்தார்? சரி 8% வாங்கினோம், இன்றைக்கி 16% இதில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கும் விஜய் அவர்கள் தான் காரணமா? இடைத்தேர்தலில் 16% வாக்குகளை வாங்கினோம், அதுக்கும் அவர் தான் காரணம்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கொள்கையும் கோட்பாடும் இருந்து ஒரு முற்றிலும் மாற்று தத்துவத்தை கொண்டு வந்து இன்றைக்கி அரசியல் கட்சியாக நிற்கிது. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பேரலல் ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்கிறாருல, அது முற்றிலும் தவறுன்னு நான் சொல்கிறேன். ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோடு நீங்கள் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கொள்கையிலும் சரி கோட்பாடு சில எந்த இடத்துலையும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. தமிழ் தேசியம் என்பதே அவர்கள் பேரளவுக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் கொண்டு போகல. இன்றைக்கி இன எழுச்சி நாள் நாங்கள் கொண்டாடுறது இன்றைக்கி தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை அவர் எந்த இடத்துலையுமே வந்து இலங்கை தமிழர்களுக்காகவோ ஈழத்தமிழர்களுக்காகவோ எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கல, எந்த இடத்துலையும் பேசவும் இல்லை. அன்று வேணால் பேசியிருக்கலாம், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் பேசியிருக்கலாம். தேசியத்தில் அவர் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரா? ஒன்றும் கிடையாது. இந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய எழுச்சியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி அணிதிரண்டு நிற்கும் போது அதையும் தான் அறுவடை செய்து விடலாம், தான் ஏமாற்றி விட்டு அவர்களோட வாக்குகளை வாங்கி விடலாம் என்ற ஒரு அற்ப எண்ணம் தான் இது இன்றைக்கி நிற்கிதே தவிர மித்தபடி அவர்களுக்கு தமிழ் தேசியம் பற்றியோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டமாக இருக்கட்டும் யாரையும் நீங்கள் அரசியல்படுத்தவே இல்லை. அரசியல் பக்குவம் மட்டும் தான் நிற்கிறாங்க. அவர்கள் வெறும் ரசிகர்களாக தான் இன்றைக்கும் ஒரு ஆண்டு கழிச்சும் ரசிகர்கள் தான் நிற்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி போய் பூத் கமிட்டி போட்டதுனால இந்த வெற்றியை சுவைக்க முடியாது. கள யதார்த்தம் எங்களுக்கு தெரியும். 15 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நின்றுருக்கோம். அதிமுக திமுக என்ற மாபெரும் சக்தியை எதிர்த்து களத்தில் நின்றுருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் நின்று வாக்குகளை அவர்களிருந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பறிக்கலை, காசை கொடுத்து வாங்கவில்லை. நாம் தமிழர் கட்சி போய் இந்த காசை கொடுத்து கொள்கை தத்துவம் சித்தாந்தம் சொல்லி அந்த வாக்குகளை இங்கே வாங்கியிருக்கோம். அதனால் இந்த வாக்குகள் நீ நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கன்வெர்ட் ஆகி அந்த சைட்லாம் போயிடாது. சகோதரர் சொன்னார் இல்லையா, வாக்குகள் இன்னும் அதிகரிக்குமே தவிர எங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒரு குறுகிய இதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இந்த தீய சக்தியான இந்த திராவிடம் என்பது சொல் அகற்றப்பட வேண்டும். இது மக்களை மிக மோசமான நிலையில் கொண்டு போய் வைத்ததுக்கு திராவிடம் என்ற ஒரு தத்துவம் இந்த மண்ணை சிதைத்திருக்குங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக நம்புகிறோம். அதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது தொடர்ச்சியாக வேரூன்றி இன்னும் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தும் இந்த தத்துவம் நிலைப்பாடு இருக்கும். அதனால எங்களுக்கு வெற்றி உடனே தேவைங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தொடக்கம்தான் இது. இதில் நாங்கள் தொடர்ச்சியாக சகோதரர் சொன்ன மாதிரி வெற்றிகளை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 5ல் இருந்தோம், 7ல் இருந்தோம், இன்றைக்கி 8ல் இருந்தோம், நாளைக்கு சொன்ன மாதிரி 10க்கு மேல் 15 கூட நாங்கள் இலக்கை அடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கும்போது இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு கூட்டணியில் போய் அரசியலில் சேர்ந்துட்டு இன்றைக்கி திமுகவுடையோ ஒரு அதிமுகவுடையோ இன்றைக்கி நாங்கள் 15 சீட்டு வாங்கணும் இல்லை 50 சீட்டு வாங்கணுங்கிறக்காக சேர்ந்து கரையிறதுக்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. அப்படி ஒரு தத்துவத்துக்காக இந்த கட்சி தொடங்கப்படவில்லை. நேற்று நீங்கள் நடந்த ஒரு மே 18 கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும். ₹1 காசு கொடுக்கல, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கல, இல்லை அவர்களுக்கு குவாட்டரோ கோழி பிரியாணியோ சாராயமோ கொடுத்து ஏமாற்றப்பட்டு ரசிகர் கூட்டம் வரலாங்க. வந்த அத்தனை பேரையும் உணர்ச்சி பிளம்பாக இன எழுச்சி தன் இனம் செத்து இந்த நாள் அன்றைக்கு 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அது மாற்றாக இந்த கட்சி எழுந்து வருதுங்கிற ஒற்றை நம்பிக்கையோடலாம் நான் வந்திருக்காங்களே தவிர நாங்கள் நாளைக்கு ஆட்சி அமைச்சிருவோம், நாளைக்கு தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுத்துருவோம், தமிழர்களுக்கு விடிவாளம் உடனடியாக கிடைச்சி வரும் என்ற எண்ணம் இல்லை. இந்த பயணம் வெகு தூரம், இதற்கான காலம் எடுக்கும். அதற்கு படிப்படியாக நாம் முன்னேறி போக வேண்டும் என்ற புரிதலோடு தான் இன்றைக்கி வந்து நின்னாங்க. இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று உடனடியாக ஆட்சியை பிடிக்கும், இல்லை இவர்களோட கூட்டணி அமைச்சு, அந்த எண்ணம் எதுவும் கிடையாது. பொறுமையாக நாங்கள் இந்த பயணத்தை தொடர்றோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெற்றியின் ஒரு தொடக்கமாக 2026 இருக்குங்கிறல நம்பிக்கை இருக்குது. இல்லை, சதவீதத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு, மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. நீங்கள் கேட்ட விவசாய சின்னமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் வெற்றியாக பார்க்குறீங்க. பட் ஒவ்வொரு களத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த நம்பர்ஸின் அடிப்படையில் அது தோல்வியாக தானே பார்க்கப்படும். வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறது கை காசை போட்டு செலவு பண்ணுறோம், நாங்கள் யாருக்குமே காசு கொடுத்து வாக்கு வாங்கலன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே உண்மை, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் களத்தில் நிற்கக்கூடிய தொகுதி வேட்பாளர்களுக்கு அது ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தாதா தோல்வி அப்படிங்கிறது? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா உங்கள் தொண்டர்கள் சுதந்துருவாங்களா, உங்கள் கேடர்ஸ் வந்து சுதந்துருவாங்களா, இல்லை அடுத்த முறை அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் ஒரு கட்சி ஒரு திமுக ஒரு தேர்தலை சந்திக்குதுன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு தொகுதிக்கு 100 கோடி முதல் செலவு செய்கிறாங்க. அப்போ அந்த 100 கோடி முதலீடு போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
அது எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அவன் சம்பாதிச்சதோ இல்லை கொள்ளையடிச்சதோ இதற்கு முன்னாடி மக்கள் பணத்தை சுரண்டி வைத்திருந்ததோ அதில் ஒரு பகுதியை எடுத்து அங்கே வந்து போடுறான். போட்டுட்டு அந்த காசை திருப்பி எடுக்கிறதுக்கு அவனுக்கு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றியை சுவைக்கலைன்னா அந்த காசு போயிடுச்சு, அவன் இன்வெஸ்ட் பண்ண காசு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி அப்படி இல்லையே. எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அதிகபட்சமாக 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கே செலவாகுது. அப்படிங்கும்போது இது எங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடையாது, எங்களுக்கு ஒரு இழப்புங்கிறது பெரிய இது கிடையாது. நீங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் காலம் வேணால் கடந்து போகலாம். நீங்கள் இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் கடந்த அடுத்த 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே வந்து பிசினஸ் மேன் அந்த மாதிரி கிடையாது. விளிம்பு நிலை மக்களை தான் நிற்க வைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த 1 லட்சம் 2 லட்சமே அதிகபட்சமான காசு தானே நான் சொல்கிறேன். 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறது அவர்கள் தன் கையில் இருந்து போடக்கூடிய கிடையாது. எல்லோரும் கலெக்டிவாக இந்த கேண்டிடேட் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேட்பாளர் வென்று வந்தால் என் தொகுதிக்கு சரியானவராக இருப்பார் அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு மக்கள் கலெக்டிவ் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திரள் நிதி மூலமாக திரட்டப்பட்டு அவருக்காக கொடுக்கப்படுது. அப்போது ஒரு தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, துண்டறிக்கை தான் முக்கியம். இந்த வேட்பாளர் இவர்தான் வேட்பாளர், இதுதான் கட்சியின் சின்னம்னு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். இதுதான் நாங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு துண்டறிக்கை அடிக்கணும், ஒரு பதாகை அடிக்கணும், இவ்வளோதான். ஒரு வாகனம் வைத்து பிரச்சாரம் பண்ணணும். இதை அவரவர் எடுத்து செய்வாங்க. அது நானும் தேர்தலில் நின்றுருக்கேன். 2021 தேர்தல் புதுக்கோட்டையில் சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மிச்சப்படுத்தி. நாங்கள் போய் வாகனம் எடுக்கிறதுக்கோ இல்லை உணவுக்கோ அவரவர் உணவை எடுத்துக்கணும், அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கலெக்டிவாக செஞ்சு ஒரு இடத்துல சாப்பாடு போடுவாங்க. இவ்வளோ தான் எங்களோட செலவாக இருக்குமே தவிர மிக சொற்பம். நான் சொல்கிறேன்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சங்கிறது ரொம்ப எளிதாக ஒரு தொகுதிக்குள்ளே நீங்கள் வசூல் செஞ்சிட முடியும். ஆளுக்கு ஒரு 500 1000 போட்டு எங்களால் வசூல் செய்ய முடியும். இப்படி தான் தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். அதனால எங்களுக்கு இது வந்து பண இழப்புங்கிறது பெரியது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்கிறதுல அந்த 5 ஆண்டு காலத்தை தடக்கிறோம் இல்லையா, இதுதான் எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். காலம்தான் இழப்பாக இருக்குமே தவிர எங்களுக்கு பொருளாதாரம் இழப்புங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. புரியுது, நீங்கள் குறுக்கிட்டீங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் எதை வந்து இடைமறிக்க ட்ரை பண்ணேன்னா, இந்த சீமானண்ண மேலே சில விமர்சனங்கள் வைக்க முடியும். என்னுடைய எண்ணம் அது கிடையாது. யாரை வேட்பாளரை நிறுத்துறாங்க, அவங்க விளிம்பு நிலை மக்கள் தானா, இதுக்குள்ளலாம் பெரிய கேள்வி இருக்குது. நான் அந்த கேள்விக்குள்ளே போனேன்னா இந்த டாபிக் டைவர்ட் ஆகிடும். ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல. பட் அடுத்த அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு செலக்டிவாக எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புளை தான் நிற்க வைக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு வரும்போது இந்த பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை என்னால் அட்ரஸ் பண்ண முடியும். பட் நான் அதை அட்ரஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ண விரும்பல. எனக்கு அது இல்லை என்னோட அஜெண்டா. என்னுடைய டார்கெட் வேறு ஆடியன்ஸ். என்னோட டார்கெட் வந்து திமுக அதிமுக போன்ற ஊழல் மலிந்த கட்சிகள், அவங்கள தான் நான் டார்கெட் பண்ணுறேன். அதனால் நான் சீமானண்ணன் வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணாமல் நகர்ந்து போகிறேன். பட் அதில் மாற்று கருத்து இல்லாமல் இல்லை. அதைத்தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இதில் பியாண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு அரித்மெட்டிக்காக ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். விஜய்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. பேசிக்காக ஏகப்பட்ட அனுமானங்கள் அவருக்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 6ன்றாங்க, 18ன்றாங்க, 36ன்றாங்க. ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் இருக்கிறது 100% வாக்கு தானேங்க. இந்த 100% வாக்குல இருந்து தானே விஜய் இந்த 10-15% மினிமம் உரிய போறாரு. இந்த 10-15% யாரோ ஒருத்தருக்கு குறைய தானே போகுது. இது பேசிக்காக புரியுது இல்லைங்களா? ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தானே இது. இப்போ எங்களுக்கு ஏறும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதில் என்ன லாஜிக் இருக்குன்றது எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் குறையணுன்றதாங்க லாஜிக். விஜய் யாரோட ஓட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறாரோ அவங்களுக்கு அதிகமாக குறையணும். இப்போ சீமானண்ணனோட 8லேருந்து 12 10 போவார் அப்படின்னு சார் சொல்கிறாரு, கேப்ரியல் சார். எப்படி போகுன்றதுக்கு பதில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் இது வரைக்கும் வெற்றியை சுவைக்கலை. இந்த வாட்டியும் 10% ஓட்டு வரும்னு கேப்ரியல் சார் சொல்கிறாரு, 15% ஓட்டு வரும்னு அண்ணன் சொல்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, இது ஆட்சியாக மாறப்போதா? 10 தான் வரும் 15 தான் வரும்னு தெளிவாக இருந்தீங்கன்னா இது ஆட்சியாக மாறாதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேக்கா அந்த நிலைப்பாட்டில் இல்லைங்க. ஆட்சி அமைக்க போறன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது உண்மை பொய்ன்றது தேர்தல் சொல்லட்டும். ஆட்சி அமைக்க மாட்டோன்ற ஒரு தெளிவான முடிவில் இந்த தேர்தலுக்குள்ள போகிறது எதுக்குங்க? யார் ஜெயிக்க வைக்கிறதுக்கு? கேள்வி வருமாறாதா? மக்கள், எங்கள் இளைஞர்களோ எங்களோட கட்சி தொண்டர்களுக்கோ இதில் எந்த வருத்தமும் இல்லை. காளியம்மலக்கா ஏங்க போனாங்க? திமுகக்கோ அதிமுகக்கோ எத்தனை போயிருப்பாங்க பெரிய பேச்சாளர்கள்? இன்னைக்கு நாம் தமிழ்ல இருந்து தாவேக்காக்கு இளைஞர்கள் போலையா, பாஜகவுக்கு போலையா? இதெல்லாம் புறம் தள்ளிட்டு பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு. மாற்றம் என்பது இங்க வந்து ஓட்டா மாறாது, சீட்டு தான் மாற்றத்தை கொடுக்கும். சட்டசபைக்குள்ள எத்தனை பேர் போறீங்க, என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க, எப்படி நீங்க பாலிசி ஃபார்மேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர போறீங்க, லா மேக்கரா என்ன பண்ண போறீங்க? இதுதானே ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. போராட்டம் ஆர்ப்பாட்டம் மட்டும் தீர்வு ஆகாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்க மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழக அரசியல் ஒன்று தென்படுது. இப்ப அதை இங்க எல்லாரும் சேர்ந்து வலுப்படுத்தி அதை ஆட்சி கட்டில ஏத்துவோமா? இன்னைக்கும் 15% உடைப்போம் 10% உடைப்போம்னு சொல்லி திரும்ப அதே திமுக அதிமுக ஆட்சி கையில கொடுப்போமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குரிய வருது. அவங்களுடைய நிலைப்பாடு தனியா நிக்கிறோம், எல்லாமே சல்யூட்டுங்க. என்ன முடிவு? 26 தேர்தல் முடிவுல எங்க போய் நிப்பாட்ட போறீங்க? வெற்றி இல்ல, பரவாயில்லையா?
வெற்றி இல்லாமல் என்ன சாதிக்க போறீங்க? எனக்கு இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. வெற்றி பெற போறது இல்லை. சரி, இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி ஏறும்னு சொல்றீங்க? என்னமோ ஒன்று உறிஞ்சாருன்னா அது இவங்களுக்குலாம் லாஸ் இருக்காதா? யார் அந்த லாஸை இப்பவே என்டாஸ் பண்ண போறீங்கன்றத என்னோட கேள்வி. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில இவங்க திரும்ப திமுக அதிமுக கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்கன்றது மட்டும்தான் நிலைப்பாடு. ஆனா இதை தாண்டி ஒர்க் பண்றதுக்கு தாவேக்காக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் வில் லீட் தேர். அதான் புரியுது சார். இப்ப அரித்மெட்டிக்கா பேசணும் அப்படின்னா 8% 10% மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயுடைய வாக்குகள், விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து போகாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சதவீதத்தின் அடிப்படையில வளருவோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா தாவேக்கா வந்து நாங்க ஆட்சியை கட்டிலை பிடிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. அப்ப திமுக தான் பொது எதிரி அப்படின்ட்டு வரும்போது தாவேக்காவுக்கு எந்த வாக்குகள் போகும், நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வாக்குகள் போகும்? இப்போ ஒண்ணு வந்து என்னன்னா, தாவேக்கா வாக்குகளை கண்டிப்பா பிரிப்பாங்க. தாவேக்கா வாக்குகளை பிரிச்சா நிறைய கட்சிகளுக்கு வாக்குகள் குறையும். முதல் வாக்குகளை பிரிக்கணும். இப்போதைக்கு தாவேக்கா கையில வாக்குகள் கிடையாது. இப்போதைக்கு எல்லாமே பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் சரி, இவங்களா சொல்ற அசம்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. சோ முதல்ல தாவேக்கா நம்பரை வாங்கணும். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாங்க, யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்க, அதெல்லாம் செகண்டரி. இப்ப நீங்க கேக்குற ஓட்டர்ஸ் மாதிரியான நிறுவனமா இருக்கட்டும், இல்ல சில தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்கல்ல, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கறத யாருக்கட்டும், இல்ல வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில இவங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு வேற ஒரு ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன். இப்ப எனக்கு டிவிகேவை பொறுத்தளவுல எனக்கு அந்த பார்ட்டியில இருக்க ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, அவங்க எலெக்ஷன் அணுகக்கூடிய விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் தவறான ஒரு மெத்தட்ல இருக்கு. இப்ப சாரே பேசும்போது கூட போராட்டம்லாம் செகண்டரியா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப மக்கள் கிட்ட இருந்து தான் நம்ம அரசியலை ஆரம்பிக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எலெக்ஷன் அணுகக்கூடாது. மக்கள் பிரச்சனை, ஐடியாலஜி, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அதுக்கப்புறம் களத்துல இறங்கி நீங்க மக்களோட நின்று போராடணும். ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க மக்கள் கூட நிக்கணும். அப்பதான் நீங்க முதல்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஆளா இருப்பீங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டார் 1 இயர் ஆச்சு பார்ட்டி ஆரம்பிச்சு 4 தடவை நான் வெளில வருவேன், வெளில வந்து சில விஷயங்கள் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் சினிமா ஷூட் பண்ண போயிடுவேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் நான் கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சோ இந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா 3 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எலெக்ஷன் செயல்பாடே இல்லை, அரசியல் ரீதியா செயல்படவே இல்லை. ஆனா ஸ்டேஜ்ல உங்களுக்கு 3 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க. இது எங்க வரேன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, சி ஓட்டர் பத்தி பேசுனீங்க. இப்ப ரீசெண்டா இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகள், 100 சீட் தாவேக்கா ஜெயிப்பாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வருது, 20% 25% ஓட்ஸ் இருக்குன்னு ரிசல்ட்ஸ்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் அங்கங்க உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஒர்க் இதுதான். சோ இன்னைக்கு மீடியால ஈஸியா நீங்க டேட்டாவெல்லாம் பிளான் பண்ணலாம். ஒன்னும் இல்ல, 24 எலெக்ஷன்ல பாஜக 400 சீட் வரும்னு அடிச்சு பேசினாங்க. ஏகப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே ஆபீஸ்ல வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு டிராமா ஆக்கிட்டாங்க. உங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் தப்பா இருக்கு, அதை ஒரு டிராமாவா மாத்தி அழுதுட்டு இருந்தாங்க. சோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாம் 100% எல்லாமே நடந்துரும்லாம் கிடையாது. பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இப்போ வந்து அரித்மெட்டிக்லாம் மக்களோட பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருவோம், 234 சீட் ஜெயிச்சிருவோம், நாங்க எலெக்ஷன்ல கண்டிப்பா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதிமுக இல்லாம பண்ணிடுவோம், அதெல்லாம் டிபேட் கிடையாது. டிபேட் என்னன்னா, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மக்கள் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதை தான் பேசணும். அதை பேசாம நம்பர்ஸே பேசிட்டு இருக்கிறது. டிவிகேவும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாம எங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு, 12% ஓட்டு இருக்கு, நாங்க இதை பிரிப்போம் அதை பிரிப்போம். பிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், என்ன பண்ணிருக்கீங்க கிரவுண்ட்ல, உங்க ஒர்க் என்ன? கிரவுண்ட்ல ஒர்க்கே ஒன்றும் பண்ணலன்னா உங்களுக்கு வெளில வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. சோ முதல்ல அதை பண்ணுங்க. 1 வருஷம் ஆச்சு வந்து ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப என்டிகே எடுத்துப்போம், 2016ல இருந்து 24 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு இயர் எடுங்க, 16, 17, 18 ஏதாவது ஒரு இயர் எடுங்க. அந்த ஒரு இயர்ல அவங்க என்னென்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுல டிவிக்கே காவாசி பண்ணிருப்பாங்களான்னு பாருங்க. அவர் எவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்தாரு, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவு மக்களோட சேர்ந்து நின்று போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, அதுல 1% டிவிக்கே பண்ணிருப்பாங்களான்னு பாருங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க தகுதியானவர்கள். சோ இது எதுவுமே பண்ணாம சும்மா நம்பர்ஸை வச்சுட்டு விஜய் பெரிய ஒரு ஆக்டர் ஓட்டு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சினிமா கிடையாது. விஜயோட படம் 100 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொண்டாடுறதுக்கு. சினிமா ரசிகர்கள் அவங்க கொடுப்பாங்க தலைவர்களுக்கு, ஆனா அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ அதனால டிவிக்கே எலெக்ஷன் அணுகக்கூடிய விதமே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஓகே, ஆனா இப்ப கூட்டணி கணக்குகள்னு வரும்போது திமுக தான் நம்ம எல்லாருக்கும் பொது எதிரி. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒரே நேர்கோட்டுல ஒன்றிணையணும் அப்படிங்கறதா அதிமுக பாஜகவுடைய நிலைப்பாடா இருக்கு. அவங்க அப்படி சொல்லிதான் கூட்டணி வச்சாங்க. அதனுடைய அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியையும் அணுகுனாங்க, விஜயையும் அணுகுனாங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க, விஜயும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கறதுல இவங்க எல்லாருமே பிரதான நோக்கமா இருக்கு. திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது ரொம்ப குறுகிய ஒரு பார்வை. அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும், இங்க பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தணும். வெறும் டிஎம்கேவை மட்டும் வீழ்த்தணும்னா அந்த வேலையை அதிமுக பண்ணிட்டு போயிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா அதிமுக அந்த வேலையை பண்ணிட்டு போயிருவாங்க. அது இல்லாம ஏன் மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம்னா, ஒரு தடவை அதிமுக, இன்னொரு தடவை திமுக, மாத்தி மாத்தி இந்த ஸ்டேட்டஸ்கோ வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ 26ல திமுக வீழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 31ல ஐயோ எங்களுக்கு அதிமுக ஆட்சி முடியவே முடியலங்க, மீடியா ஹைப் எல்லாம் கொடுத்து பயங்கரமா ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். அப்புறம் 31ல அதிமுக வீழ்த்தணும்பாங்க, 36ல திமுக வீழ்த்தணும்பாங்க. ஸோ ஒரு சீசா மாதிரி இது ஒரு பேலன்ஸ் இருக்கு. அதை உடைக்கணும்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆயாச்சுன்னா நீங்களும் சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிடுவீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தளவுல அவர் தனியா போன வரைக்கும் அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தது, அவரோட வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்புறம் 24ல அவர் என்ன பண்றாரு, பிரஷர் தாங்காம அவரு காங்கிரஸோடையும் இந்தியா அலைன்ஸ்லயும் போய் சேர்றாரு. ஸோ அவரோட ஓவரால் பொலிட்டிக்ஸே உடஞ்சு போயிருது. அவரோட பொலிட்டிக்ஸ் என்ன, எல்லாருமே திருடர்கள், பாஜகவும் திருட, காங்கிரஸும் திருட. ஸோ இப்போ நீ காங்கிரஸோட போய் ஏன் சேர்ந்தீங்க அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அதனால நீங்க யாரை எதிரியா ஃபிக்ஸ் பண்றீங்களோ, எந்த ஐடியாலஜியை உங்களுக்கு எதிரான ஐடியாலஜியா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த ஐடியாலஜியோட போய் நீங்க ஐக்கியமாக முடியாது. அதுவும் திமுகவை 2026ல குறிப்பா ரொம்ப குறுகுன இந்த பார்வையோட நம்ம பார்க்க கூடாது. இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல பர்டிகுலர் பார்ட்டியை வீழ்த்தணும்ன்றது ஓவரால் அப்ஜெக்டிவ் பொலிட்டிக்கல் சேஞ்சை கிரியேட் பண்ணும். அது ரொம்ப லாங் டேர்ம் விஷன். அது ஓகே, அதுல நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாக்குறேன். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு, அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி மக்களை மொபிலைஸ் பண்றாங்க. ஒரு கோர் கேடர் பேஸை உருவாக்குறாங்க, ஐடியாலஜி ட்ரிவன் கேடர் பேஸை உருவாக்குறாங்க. அந்த கேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப டிவிகே கிட்ட அதுவும் ஒரு லேக்கி. இப்ப ஐடியாலஜி இருந்தாதான் ஒரு கோர் கேடர் பேஸை கிரியேட் பண்ண முடியும். அவங்க அப்பதான் திராவிடத்தை வீழ்த்தணும் அதுன்னு என்டிகேக்கு ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பெரிய ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸ் வந்து டிவிகே கிட்ட கிடையாது. அவங்க மோஸ்ட்லி ஃபேன்ஸை பொறுத்தளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபேன்ஸ் வந்து 1 விஜய் ஃபேன்ஸ் ஈக்குவல் டு 1 ஓட்டு. அவர் ஒரு ஓட் போடுவார், அவ்வளவுதான். ஆனா இப்ப என்டிகேவோட கேடர்ஸ் வந்து களத்துல இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பார்பர் ஷாப்ல போய் டிபேட் பண்ணுவாங்க, ஒரு டீ கடையில உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல போனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப டிவிகே பொறுத்தளவுல ஒன்னும் ஐடியாலஜி இல்ல, ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்ல. ஒரு நிமிஷம், தாவேகா பொதுச் செயலாளர் சொல்றாரு இல்ல, ஸ்ட்ரீட் லைட் எரியல்னா நீங்களே போய் பல்பு மாத்துங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் எடுப்படாதா? அதுக்கு எது கட்சி, அது நாங்களே பண்ணிட்டு போறோம். அதுக்கு எதுக்கு டிவிகேன்னு ஒரு கட்சி? திமுக வீழ்த்துறதும் அவங்க வேலைன்னா அப்ப நீங்க அதிமுக போய் சேர்ந்துக்குங்க. அதுக்கு எதுக்கு புதுசா டிவிகேன்னு ஒரு கட்சி? 15 வருஷமா அது முடியலன்றதுக்காக தான் டிவிகேன்னு ஒரு கட்சி 15 வருஷமா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவர் முடிச்சிரட்டும். சோ இப்போ என்னன்னா, எனக்கு வந்து டிவிக்கே நிஜமாவே ஒரு மாற்றா இருப்பாங்கன்னா எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க என்னன்னா, மாற்றுன்ற பேர்ல ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சினிமாக்காரங்க உள்ள வந்து இங்க ஆட்டத்தை கழிச்சிட்டு போறாங்க. கமல்ஹாசன் இதே மாதிரி வந்தாரு, மாற்றுன்னு சொன்னாரு. அவர்கிட்டயும் ஐடியாலஜி கிடையாது, சென்டரிசம்ன்ற ஒரு புது கான்செப்ட் அவர் சொன்னாரு. அப்படி ஒரு சித்தாந்தமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்ஸை பிரிக்கிறாரு, மாற்று அரசியல் வேணும்னு விருப்பப்படக்கூடியவங்களோட ஓட்ஸை பிரிக்கிறாரு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பிரிக்கிறாரு. இதெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் 2 எலெக்ஷன்ல கமல்ஹாசன் காணும். சோ அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களோட நிலைமை என்ன? ஏறக்குறைய ஒரு 4% தமிழர்கள் அவர் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, டிவில டிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏகப்பட்ட டைமை வேஸ்ட் பண்ணிருக்கோம், ஃபுல்லா வேஸ்ட். சோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாற்றுன்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா, எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி உள்ள வராங்கன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, எதுவும் பண்ணாம எனக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நல்லது பண்றேன்னா இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல நீங்க கிரவுண்ட்ல வேலை பாருங்க, ஒரு 4-5 வருஷம் குறைந்தது வேலை பாருங்க, போராட்டங்கள்ல இறங்குங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருதுங்க, இப்ப கூட பெருசா அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல.
ஸோ எதுவும் பண்ணாம வெறும் நம்பர்ஸ், அரித்தமெட்டிக், கேம்ஸ், எங்களுக்கு 15%, 20%, இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 20% வாங்க, 50% வாங்குங்க. கிரவுண்ட்ல மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதுதான் மக்களோட கேள்வி அதாதானே இருக்கும். ஸோ அதை பண்ணுங்க முதல்ல. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை காட்டி ஓட்டு கேளுங்க. புரியுது. சசிகுமார் சார், இப்ப நாம் தமிழர் கட்சி 10% இருந்து 15% கூட எங்களுக்கு வரும், நாங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கறதுல உங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி அனந்த் சொன்னாரு. அண்ட் கேப்ரியல் சார் பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 10ல கட்சி தொடங்கினாலும் 16ல இருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் அவங்க ஸ்டாட்டிக்கா நின்றுட்டே இருக்காங்க தேர்தல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க களப்பணிகள் நிறைய செய்யறாங்க அப்படின்ட்டு. இப்படி இருந்தும் ஏன் அந்த கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு? அது லாங் டேர்ம் ப்ராசஸ் நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது யதார்த்தத்தை பேசணும், டேட்டாவோட பேசணும். இவர் சொல்றாரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. டேட்டாவோட பேசணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வாக்குகளை வாங்கியிருக்காங்க, இல்லை வாங்க போகிறாங்க, எந்தெந்த இடத்துல கட்டமைப்பு இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ போராட்டங்கள் பங்களிச்சிருக்காங்க, இந்த தமிழக மக்களுக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன, இன்னைக்கு அவங்க களத்தில் எங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேசணும். இன்றைக்கி நாங்கள் ட்ராக் ரெக்கார்டு வச்சு சொல்கிறோம். இத்தனை வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம், இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம், தொடர்ச்சியாக மக்களாக நின்றுருக்கோம், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம். இப்போ இந்த நிமிடம் முதற்கொண்டு அலங்காப்புத்தூரில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. வீடுகள் இடிச்ச இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தில் நாங்கள் நின்று பேசுகிறோம், இது உண்மையை பேசுகிறோம். இப்போ சொன்னார் இல்லையா, எல்லோரும் கூட்டணி சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. சகோதரர் சொன்ன மாதிரி திமுக எதிர்க்கிறது மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை. இந்த திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணை கபலீகரம் செஞ்சது. இதை எதிர்த்து நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல் நிறைந்த கட்சியாக திமுக அதிமுக இந்த மண்ணை சூறையாடி இருக்காங்கன்னா, அவர்கள் மிகப்பெரிய பலத்தோடு நிற்கிறாங்க. பொருளாதார பலத்தும் இருக்குது, ஊடக பலமும் சரி இவர்களுக்கு பின்ன நிற்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு யதார்த்தம் பாருங்க, அதிமுக நினைச்சது பாஜக சேர வேணான்னு தான் நினைச்சது. அதான் உண்மை. திமுகவை நான் எதிர்த்து இந்த தடவை வென்றலாம் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக என்ன நிலைமையில போய் நிற்குது, பாஜகவுடன் இணைந்து நிற்குது. இப்போ என்ன ஆகும்? ஒரு யதார்த்த நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறுபான்மையர் வாக்குகள்லாம் எப்படி அதிமுகவுக்கு வரும் என்பது ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. அப்போ ஒரு கூட்டணின்னு உருவாகும் போது எவ்வளோ சிக்கல்கள் வருது, எவ்வளோ மாற்றம். அப்போ இவரோட சுமையும் இவங்க சுமக்க வேண்டியதாக இருக்குது. இவர்கள் செய்த தவறுகளையும் தன் தலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதிமுக செய்த தவறுகளை பாஜக ஏற்றுக்கணும். இப்போ நாளைக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சோ, இல்லை எடப்பாடி அவர்கள் மேல் ஊழல் குற்றச்சாட்டு அவர் உள்ளே போனாலோ இன்னைக்கு பாஜகவும் அது பொறுப்பேற்கணும்ல. இப்போ இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. நான் வெற்றி பெறணும், வெற்றி தான் முக்கியம், நீங்கள் வெற்றி பெற்றே ஆகணும், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த 2016 தேர்தல் களத்தில் நின்னதிலிருந்து இன்று வரை நீங்கள் எங்களோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்கள் உள்ள போல, சட்டமன்றத்துக்குள்ள போல, ஆனால் வெளியில் நின்று மக்களோட மக்களாக பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கோம், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு 8 அதுவே போதுமானது நினைக்கிறீங்களா? களத்துல மக்களுக்கு நிக்கிறதுங்கிறது அவசியமான ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சி பண்றாங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. அதிகாரம்னு ஒண்ணு இருந்தா அது இன்னும் ஸ்ட்ராங்கா பேச அது தேவைதான். ஆனா அந்த அதிகாரத்தை நான் இப்படி ஒரு சொல்றேனே, விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்குங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்களால் என்ன சாதிக்க முடிஞ்சு நீங்க சொல்லுங்க. வேல்முருகன் இருக்காரு, ஒரு சீட்டு வச்சிருக்காரு, ஜவஹர்லால் இருக்காரு, இத்தனை கூட்டணி கட்சியில் அவங்க ஒரு சீட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவர்களால் நடந்த மாற்றங்கள் என்ன இந்த மண்ணில்? அவர்களால் எதிர்த்து எந்த இடத்துல குரல் கொடுக்க முடியும்? இந்த அரசை நோக்கி ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? இன்னைக்கும் காவல்துறை தான் செய்ததுங்கிறாங்க. இன்னைக்கு வடகாடில் மிகப்பெரிய ஒரு சாதிய கொடுமை நடந்திருக்கு, அதை எதிர்த்து இவரால் பதில் சொல்ல முடியுதா? எதுக்கு இந்த பதவி? எதுக்கு நீங்கள் 5 சீட்டு 10 சீட்டு சேர்க்கணும்? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சி கட்டில் ஏறணும், அது எங்களுக்கு தெரியும் நிச்சயம். அதுதான் எல்லோட இலக்கம். நாங்கள் அதை மாற்றம்னு சொல்ல, நாங்கள் என்ன வேணான்னு சொன்னோமா? நாங்கள் என்ன எங்கள் ஆட்சி அதிகாரம் வேணான்னு சொல்லிட்டு நிற்கிறோம்? அப்படிலாம் இல்லையே. அப்படின்னா நாங்கள் இந்த கட்சியை தொடங்கியிருக்க மாட்டோமே. எங்களுக்கு ஆனால் நாங்கள் திருப்பி போய் தற்கொலை செய்ய விரும்பவில்லை. மறுபடி இவர்கள் செய்த ஊழல்கள் மூட்டையை தூக்கி நாங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு போக விரும்பலை. அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு பாதை தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை விட்டு இன்னைக்கு விஜய் ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு யதார்த்த பேசுவோமே, விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? அவங்களுக்கு கூட இருக்கிற கூட்டம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இவர் காளியம்மா போயிடுச்சுங்கிறாரு, அவங்க போயிடுச்சுங்கிறாரு. சரி, போயிட்டு அவங்களாம் மிகப்பெரிய கேடராக உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 2 பேரை சொல்லுங்க, தாவக்கால இருக்காங்கன்னு ஒரு 2 பேரை காமிங்க. இவர்கள் சரியான கேடர்ஸை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு, இவர்களை நம்பி எல்லா இடத்துலையும் வாக்குகள் கேட்கலாம். இல்லையே, அவரை தாண்டி வேற எதுவுமே இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு கட்சியை நீங்க நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்ணி அந்த கட்சி வென்று ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா ஒரு யதார்த்த பேச வேணாமா? புரியுது. அனந்த் சார்,
இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு, நாங்கள் களத்தில் நின்றுருக்கோம். தாவேகாவுக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட இல்லை, எதுவுமே பண்ணலங்கிறத தாண்டி சீமானவர்களே மேடையில் பேசுறாரு, தோல்வி அப்படிங்கிறது இது தற்காலிகமாக தான் கிடைக்குது, நாங்கள் நிரந்தர வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் தாவேகாவினர் நிலைப்பாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ? முதல்ல திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்ற மாதிரியான சலசலப்புகள் இருந்துச்சு, பின்னருக்கு அதிமுகவோட போவாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு சீமானவர்களோட கூட்டணியா அண்ணன் தம்பி 2 பேரும் சேருவாங்களா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது நிர்மல்குமாரும் சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. என்னதான் பண்ண போறாங்க? ஆக்சுவலி பிஃபோர் அட்ரஸிங் திஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மீடியாவோட அனுமானங்கள் தான். ஓகே, அவங்க சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸும் கான்டெம்பரரி நடந்த சில பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு மீடியாவை நிறைய வந்து சித்தரிச்சிட்டாங்க. அது மீடியா ஹவுசஸாக இருக்கலாம், இல்லை பல கட்சிகளுடைய ஐடி விங்ஸாக இருக்கலாம், பல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பல பர்முடேஷன் காம்பினேஷன்ஸை இங்கே வச்சுட்டாங்க. அதை வச்சே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரியாலிட்டியிலே இல்லை. அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து பெரிய தேவையில்லை. பட் அதுக்கு நான் கடைசியாக வரேன். முதல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னும் போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் லீடர்ஷிப்புக்கு ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் வரும்போது தான் அவங்க எத்தனை ஆண்டு காலம் அந்த அரசியலில் பயணிச்சாலும், போராட்ட களத்துல இருந்தாலும், மீடியாவை அட்ரஸ் பண்ணாலும் அவங்களால அந்த வெற்றியை சுவைக்க முடியாம போறது. அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ இங்க எல்லா கட்சிக்கும் இருக்கு. தாவேக்காக அது பெருசா இல்லை. நீங்க மக்கள் ஓட்டு கட்சி இத்தனை பர்சன்ட்ன்றதெல்லாம் பேசுறீங்கல்ல, நான் அவங்கள பத்தி பேசல. நான் கடைநிலையில இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை பத்தி பேசுறேன். இந்த ஓட்டர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட என்னென்ன தேவை மேம்? ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் சிஎம் ஆகணும்னா என்னென்ன தேவைப்படும்? ஒரு 2.5-3 கோடி ஓட்டு. அந்த 2.5-3 கோடி ஓட்டு போடுறவங்களுக்கும் பரிச்சயமான ஒரு முகம், பொதுவான ஒரு சின்னம், 234 எம்பி எம்எல்ஏ கேண்டிடேட், இது மட்டும் இருந்தா ஒருத்தர் சிஎம் ஆக முடியுமா முடியாதா? போதும் இல்லைங்களா? நான் அதை நோக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். மக்கள் வாக்கு வேணும்ல, முதல் பாயிண்ட் சொன்னது 2.5-3 கோடி ஓட்டுன்னு சொன்னேன். அந்த 2.5-3 கோடி பேருக்கும் பரிச்சயமான முகம்னு சொல்லிட்டேன், நான் அதை கடந்து போல. சோ நீங்க வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றம் யார் கொடுப்பான்னா ஒரு கிரெடிபிளான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கிரெடிபிளான ஒரு ஃபேஸ். இந்த கிரெடிபிலிட்டி தான் நான் பேச போறேன். நான் தாவேக்காக பேச நினைக்காதீங்க. இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் 10-15% தான் நாங்க நிக்க போறோம்ன்ற தெளிவோட அரசியல் களத்துக்கு புகுறது எப்படி இருக்கு? இந்த வார்ல யாரை வீழ்த்துறோன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளை ஒன்றிணைக்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நாம் தமிழர்? அது அவசியம் இல்லைங்களா இந்த களத்துல? திரும்பவும் நான் நிப்பேன். ஏன் ஸ்கோர், அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்ல செஞ்சுரி அடிக்கிற பேட்ஸ்மேன் முக்கியம் தாங்க, ஆனா டீம் என்ன பண்ணா ஜெயிக்கும்ன்ற கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு மேட்ச்லயும் செஞ்சுரி அடிப்பேன், நான் ஒரு போராட்டத்திலயும் செஞ்சுரி அடிப்பேன், 100 செஞ்சுரி வச்சிருப்பேன், எத்தனை கப்பு வச்சிருப்பேன்? கப்பு முக்கியம் இல்லைங்களா? 15 வருஷமா இங்க இருக்கிறாரு. நான் நிஜமா நாம் தமிழரால ஏன் சோபிக்க முடியலன்ற ஆதங்கத்தில் தான் இதை கேட்கிறேன். திரும்பவும் நாங்க 10ன்னு ஒருத்தர் சொல்றாரு, 15ன்னு ஒருத்தர் சொல்றாரு. வாட் இஸ் த பர்பஸ்? அரசியல் விமர்சகர்களோ ஸ்ட்ராட்டஜிஸ்டோ போயிட்டு இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லைன்றாங்க. என்ன பெரிய கண்டுபிடிப்பு இது? எல்லாருக்கும் தான் தெரியும் அந்த கட்சிக்கு 1.5 வயசு தான் ஆகுதுன்னு. இந்த கட்சி ஆனா இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கிற ஹியூஜ் நாய்ஸ் என்ன? 1.5 வயசுல திமுக கிரியேட் பண்ணிச்சா அந்த நாய்ஸ? 1.5 வயசுல பாஜக பண்ணிச்சா இத? காங்கிரஸ் பண்ணிச்சா இத? நாம் தமிழர் பண்ணிச்சா இத? ஏன் தாவேக்கா பண்ணுது? யோசிக்கணும் இல்லைங்களா? இதை யோசிக்காம ஐயோ இல்லங்க தாவேக்கா 1.5 வயசு தாச்சு, 1.5 வயசு தாச்சு. விஜய்ங்கிற பிரபலம் தானே அது. ஏன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் பிரபலம் இல்லைங்களா? கட்சி ஆரம்பிக்கும் அண்ணாதுரை பிரபலம் இல்லைங்களா? அவர்களுக்கு இருக்க அந்த பரிச்சயமும் விஜய் அவர்களுக்கு இருக்க பரிச்சயமும் ஒண்ணு நினைக்கிறேன். நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க இப்ப அரசியல் களத்துல இது ஓட்டுன்றது பரிச்சயத்தை தாண்டி வேற என்னெல்லாம் கொடுத்துற போகுது? கிரெடிபிலிட்டி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இத்தனை கோடி வாக்காளர்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகம், நம்ம வீட்டு பையனா இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப நான் விஜய் ஜெயிக்க போறாரு, தாவேக்காவை என்டாஸ் பண்ற நினைக்காதீங்க. ஆனா இந்த ரியாலிட்டியை ஏன் கடந்து போயிட்டு இருக்கீங்க? இதை தாண்டி இதை அட்ரஸ் பண்ணாம ரொம்ப மைனர் மார்ஜின்ல தோத்து திரும்ப திமுக ஆட்சியை கொடுக்க போறீங்களா எல்லாரும் ஒரு பாயிண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல அதே மாதிரி கூட்டணியில இருந்தா பல விஷயங்களை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ண முடியாது, ஜெயிச்சாலும் கூட அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி கிடையாது சொல்லிட்டாங்க. ஆனா தாவேக்கு இப்ப இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது, திமுகவோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டிசம்பருக்கு பிறகு இது எப்படி வேணா மாறும், டிசம்பருக்குள்ளே என்னுடைய களப்பணிகளை பாருங்க நீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா பேசுறேன். அப்ப டிசம்பருக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இங்க நீங்க ரொம்ப அட்மோஸ்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ற பிரஸ் ரிலீசஸ் வந்து நான் தாவேக்காக பாக்குறேன். ஆஃப் லேட் ரொம்ப சீக்கிரம் கூட்டணி கேட்கல, ரொம்ப சீக்கிரம் கூட்டணி இல்லைன்னு சொல்லல. மெச்சூர்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் கதவை மூடிட்டாங்க, ஜன்னலை மூடிட்டாங்க, கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்ட் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க திரும்ப ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற நானு. நீங்க சொல்றீங்கல்ல வெறும் அங்க 4 அனலிஸ்ட் மட்டும் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்து பேசுறாங்கன்னு அண்ணன் சொன்னாங்க கேப்ரியல் சார். நான் கேட்கறேன், எந்த கட்சியில இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல?
150 வருஷத்தை கடந்த காங்கிரஸ் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. 75 வருஷத்தை கடந்த திமுக பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்க மக்களை அட்ரஸ் பண்ணவங்க தானே, இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தானே. எதுக்கு தேவைப்படுது பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இன்னைக்கு பொலிட்டிக்கல் சினாரியோ மாறி போச்சு, மீடியா தாண்டி சோசியல் மீடியா வந்துருச்சு, மக்களோட ஓட்டிங் பிஹேவியர், அவங்களோட நாலேஜ் மாறி போச்சு. இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் 80 வயசு 1980 பேசிக்கிட்டு இருப்பேன், நான் தோத்துருவோம். வாங்க 2025 வாங்க, 2035 எப்படி இருக்கும்னு யோசிங்க. இல்ல அது அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டுமே போதுமானதா இருக்காங்களா? மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசணும்ல, தாவேகா அதுல எங்க பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் மேம், நான் திரும்ப அதை தான் சொல்ல வரேன். 1.5 வயசு ஆகிற கட்சி, அவங்க தலைவர் இன்னும் களத்துக்கு வரல. இது விமர்சனம் தான், இது இல்ல நான் மறுக்கல. வரேன்னு சொல்றாங்க, வெயிட் பண்ண சொல்லி டைம் கேட்கறாங்க. அந்த 6 மாசம் ஏதோ ஒன்று பண்ணிட முடியும்னு நம்புறாங்க. அது முடிஞ்சு டிசம்பர் வரட்டும், கூட்டணி கேட்போம், எலெக்ஷன் முடிட்டு ரிசல்ட் கேட்போம். தப்பா இருந்தா அன்னைக்கு வச்சு ரோஸ் பண்ணுவோம். ஆனா இது எதுவுமே நடக்காம, நடக்கிறதுக்கு கேப்பே விடாம என்ன இருக்கு பின்புலம், என்ன இருக்கு பின்புலம். 1.5 வயசு குழந்தைகிட்ட டிகிரி கேட்கற மாதிரி இருக்குங்க இது. அந்த குழந்தை வளர்ந்து வரட்டுங்க, அது ஐஏஎஸ் கூட ஆகுமா, நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆம் ஆத்மியை பத்தி ஒன்று சொல்லி அடிச்சு விட்டாரு, அது தப்பு. இட்ஸ் a wrong டேட்டா. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸோட கூட்டணி போனதுல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அந்த கூட்டணி போகாததால் தான் டெல்லியில தோத்தாங்க. அந்த டெல்லியில தோத்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. டெல்லியில காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்னா இருந்ததா பாஜக ஜெயிச்சிருக்கலாம். பாஜக ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா போகாததான் இங்க அரசியல். நான் சொல்றேன், நீங்க ஒன்னா போயிருந்தா ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கோங்க. 24 பேசுறேன், நான் 24 தான் பேசுறேன். நான் 24 முடிஞ்சா உங்களோட ஸ்டேட் ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஸ்டேட் எலெக்ஷன் பேச 2 பேரும் சேர்ந்து தான் பாஜக ஜெயிச்சிருப்பாங்க. 24 லோக்சபா எலெக்ஷன்ல அவங்களோட ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் வந்து அவங்க மேல இருக்கிற ஊழல். அவங்க எந்த ஊழலை இழுத்து வந்தாங்களோ அதே ஊழல் அவரும் பண்றாரு, பணக்காரர் ஆகுறாரு. டாஸ்மாக் அங்கேயே வந்து லிக்கர் ஊழல் நடக்குது. அசெம்பிளி எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, லோக்சபா எலெக்ஷன் தான் சொன்னாரு. இல்ல நான் அதுக்கு அடுத்து அசெம்பிளி எலெக்ஷன் வெற்றி பெறாததுக்கு தான் காங்கிரஸ் கூட கூட்டணி போகாததுக்கு ரீசன். ஆமா, அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் திரும்ப ஒரு தெளிவா சொல்லிடுறேன். இந்தியா அலையன்ஸ் நான் சொன்னேன், நான் தெளிவா சொல்றேன். அவர் சொன்ன 2 பாயிண்ட் நான் சேர்த்து அட்ரஸ் பண்ணி சொல்றேன், என்ன தப்பா கன்வே ஆயிடக்கூடாது. லோக்சபா எலெக்ஷனுக்கு இந்தியா அலையன்ஸ்ல ஒன்னா போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஓட் ஷேர் கிரியேட் பண்றாங்க. பட் பாஜகவை தோக்கடிக்க முடியல, அது தனி கேம். அது தொடர்ந்து வந்து 2024 கடைசியில நடந்தா அவங்களுடைய அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல திரும்ப இந்தியா கூட்டணி நடக்காம, ஐ மீன் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா நிக்காம தனித்தனியா நிக்கிறாங்க. மும்முனை போட்டியா மாறுது. இவங்களோட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு, காங்கிரஸோட ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா பாஜக ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சேர்க்க முடியாம, சேர்க்காம, பர்பஸ்ஃபுல்லா சேர்க்காம பாஜக ஜெயிக்கிறதுக்கு வழி விட்டுட்டாங்கன்னு நான் ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறேன். இந்த அலிகேஷன் எதுக்கு வைக்கிறேன், இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியா முடிக்கிறேன். ஏன் சேர்க்கலன்னா பாஜக விட்டு கொடுக்கறதுக்காக சேர்க்கலன்னு நான் சொல்றேன். பாஜக எடுத்து லோக்சபா எலெக்ஷன் ஒன்னா நிப்பீங்கல்ல, ஏன் அசெம்பிளி எலெக்ஷன் நிக்க மாட்டீங்க? எங்க போச்சு இப்ப இந்த கொள்கை? ஏன்னா இவங்க கட்சி வந்து ஒரு ஊழல மாட்டிக்கிச்சு. எப்படியும் உள்ள போறாரு. உள்ள போகும்போது இந்த கட்சி ஆட்சியில இருந்தா காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது சிஎம் ஆயிடுறதுக்கும் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தோத்தம்னா எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருப்போம். 4 வருஷம் ஜெயில போட்டா கூட வெளியில வந்து திரும்ப அடுத்த எலெக்ஷன் 2029 இது அனுதாபத்தையும் சேர்த்து ஜெயிச்சுக்கலாம். பாஜக ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் வளர்த்துட்டோம்னா ஜெயிக்க முடியாதுன்றது ஆம் ஆத்மியோட நிலைப்பாடு. புரியுது. பட் இது எப்படி நீங்க தமிழ்நாட்டு அரசு அதான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் தி பாயிண்ட். நாம் தமிழர் இன்னைக்கு தனியா நிக்கும் போது அவங்க 15% ஓட்டு எடுத்துருவாங்க. ஆனா திமுக திரும்ப ஜெயிச்சிரும். ஒருவேளை நாம் தமிழர் ஒரு அழகான அலையன்ஸுக்கு அவர் முன்னெடுக்கட்டோங்க. நான் சொல்றேன், தாவேகா வரலையா விடுங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க தலைவர் நான் நம்புறேன். நான் சீமான் அண்ணனுக்கு ஒரு பெரிய இமேஜ் வச்சிருக்கேன். பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, எவ்வளவு வேல்முருகன் அண்ணன் இருக்கிறாரு. நீங்க என்ன அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? பேசுங்க. நீங்க முதல்வரா மட்டும் இல்லாம ஏதோ ஒரு 3ஆம் மணி உற்பத்தி பண்ணுங்க, ஒரு மக்கள் நல கூட்டணி ஏதோ ட்ரை பண்ணுங்க. வரமாட்டோன்னு தெரிஞ்சு தனியா நின்று என்னங்க பர்பஸ் சால்வ் பண்ண போறீங்க? வருஷம் போயிட்டே இருக்கு. 2026 நிறைய தலைவர்கள் 60 வயசை தாண்டிட்டாங்க. ரொம்ப நல்லா இல்ல, ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்களா? 2வது, கட்சிக்குள்ள வந்து யாரும் வெளியில போகலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சி. ஒரு செட்டு இளைஞர் உள்ள வந்தா அது அவனுக்கு மெச்சூர் ஆகும்போது வெளியில போயிடுறாங்கன்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு அது நடக்க வேண்டாம். டச் அவுட் நடந்தா ஒருவேளை நாம் தமிழோட வாக்கு வங்கி சரிஞ்சு 4% வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே நம்ம கையில இல்லைங்க. ஓட்டு போடுற 4 கோடி பேர் கையில இருக்கு. 8ல இருந்து 10க்கு போனா ரொம்ப சந்தோஷம், 15 போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆட்சி அமைச்சா எனக்கு அதோட சந்தோஷம். கேள்வி 8 4 போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? அதுக்கு பதில் இருக்கா? ஆவாதுன்னு ஏதாவது கூட்டு இருக்கா? நம்ம ஜோசியக்காரன் இல்லையே. வாட் இஸ் த பிளான் பி? அது இல்லாம திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காரத்துக்கு எல்லாரும் வேலை பாக்குறீங்களான்னு கேட்கிறேன். ஓகே கேப்ரியல் சார், கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருஷத்துலயே நம்ம அதிகமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குமோ தாவேகா கிட்ட அப்படின்ற கேள்வி ஒண்ணு. 2வது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இங்க மாற்றம் தேவைதான், தேவையில்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அதற்கான வழிகளை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளலையோ, தனித்து போட்டி அப்படிங்கிறதுலயே சுருங்கிடுறாங்களோ அப்படிங்கிறது 2வது கேள்வி. பொலிட்டிக்ஸ்ன்றது பார்த்தோம்னா அதான் நான் கிளியரா ஃபர்ஸ்டே சொல்லும் போது
2016 இருந்து நாம் தமிழர் கட்சி அரசியல்ல இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயர் எடுங்க, 16 எடுங்க, 17 எடுங்க, 18 எடுங்க, ஏதாவது ஒரு இயர் எடுங்க. இப்ப அதே இதை கம்பேர் பண்ணி பாருங்க. டிவிகே 24ல இருந்து கட்சி ஆரம்பிச்சு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம்ன்றீங்க இல்லையா? அந்த 1.5 வருஷத்தை 17ஓடையோ 18ஓடையோ கம்பேர் பண்ணி பாருங்க. என்டிகேவோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன, அவங்களோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன மாதிரியான ஒர்க்கை கிரவுண்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதை இதோட கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு பிரஸ் மீட், எவ்வளவு மேடை பேச்சு, தொண்டர்கள் எவ்வளவு ஆக்டிவா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நான் சொல்றேன். ரெண்டாவது என்ன கேட்டீங்க? இவர் சொன்ன மாதிரி அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காம மற்ற கட்சிகளை ஒன்றிணைக்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி தனியாவே இருந்துடுறாரு. சரி, அது என்ன சிக்கல்னா தான், இப்ப கூட்டணினா என்ன பேசிஸ்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவீங்க? திமுகவை வீழ்த்த போறோம் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு பேஸ் கிடையாது. கூட்டணியை நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா பிரின்சிபிள்ட் அலைன்ஸா இருக்கணும், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப என்டிகே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்களால திராவிட கட்சிகளோடயோ நேஷனல் பார்ட்டிஸோடயோ போய் சேர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல நான் திமுக வீழ்த்துன்றதுக்காக ஒரு கூட்டணி சேர்ந்தா அது சரியா ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நான் சொல்றேன், அதுக்குதான் தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, வேல்முருகன் சார் இருக்காரு, இப்படி இருக்காங்கல்ல பல கட்சிகள். இப்ப ஒண்ணு அவங்க சேர வரமாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த பார்ட்டிஸை பொறுத்தளவுல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, திராவிட கட்சிகள்ட்ட இருந்து ஒரு 4-5 சீட் நம்ம கிடைத்தாலும் வின்னிங் ப்ராபபிலிட்டி நமக்கு அதிகம். ஸோ சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல நம்ம வின்னிங் சீட்ஸ் தான் அவங்க வந்து மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. என்டிகே கூட வந்தா வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால இப்ப அவங்க திமுக அதிமுகவுடைய கூட்டணி வைத்து பழகிட்டாங்க, அதிகாரத்தையும் ருசிச்சு பழகிட்டாங்க. ஸோ இப்போ திடீர்னு அவங்க ரிவர்ஸ் போய் என்டிகேவோடையோ டிவிகேவோடையோ இப்போ அலைன்ஸ் வைக்க முடியாது. இப்படி அலைன்ஸ் வச்சா அவங்களுக்கு பவர் கிடைக்காது. ஸோ அதனால அவங்க போக மாட்டாங்க. பட் என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் ஒரு திராவிட கட்சியோட போய் அவங்க ஓட்டு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க டிஎம்டிகேன்னு சொன்னீங்க, எம்டிஎம்கேன்னு சொல்றீங்க. ஸோ அவங்களாம் திராவிட கட்சிகள், அவங்களோட போய் எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் அந்த பஞ்ச்ல ஒன் ஆஃப் த அதர்ஸா மாறிடுவீங்க. உங்களோட அந்த யூனிக்னஸ் வந்து உடஞ்சிரும். இன்னைக்கு என்டிகேவுக்கு இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி என்னன்னா, லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் அவங்க காம்ப்ரமைஸே ஆகாம இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க ஓட்டு கம்மியாகும்னு. நான் 2016 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுதான் அவங்களுக்கு மேக்ஸிமம், ஒண்ணுக்கு மேலாம் போகாது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. ஒன்ன உடைச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பிரேக் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க கரெக்டான பார்ட்டிஸோட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணிடும். ரெண்டாவது சார் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆம் ஆத்மி பிளஸ் காங்கிரஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா பிஜேபி வீழ்த்திருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? யூஸ்வலா எலெக்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. இப்ப நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா 70% ஓட்ஸ் வரும்னு நம்ம சொல்லலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 10% ஓட் கூட வராது. ஏன்னா அது ரெண்டும் ஆப்போசிட்டான கட்சிகள். ஸோ அதே மாதிரிதான் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பில்ட் ஆகுது? ஆம் ஆத்மியோட மெயின் ஃபோக்கஸே காங்கிரஸ் தான். அவன் காங்கிரஸ் அடிச்சு தான் டெல்லியில பவரை பிடிக்கிறான். அதே மாதிரி பஞ்சாப்லயும் காங்கிரஸை காலி பண்ணி தான் பவருக்கு வரான். ஸோ ஆம் ஆத்மி பாஜகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தல, காங்கிரஸை காலி பண்ணி காங்கிரஸோட ஓட்ஸை உள்வாங்குது. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி காங்கிரஸோட போய் அலைன்ஸ் வச்சீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்த ஓட்ஸை நீங்க அவங்ககிட்டே திருப்பி எடுத்து கொடுக்குற கதையா போயிடும். ஸோ அதனாலதான் ஆம் ஆத்மிக்கு 24 வந்து அலைன்ஸ் ஒர்க் ஆகல. இந்தியா அலைன்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆம் ஆத்மிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகல. இது கெஜ்ரிவாலுக்கும் தெரியும். இது தெரிஞ்சுதான் கெஜ்ரிவால் அங்க போனாரு. அதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு தெரியும். 24க்கு முன்னாடி ஆம் ஆத்மி மேல ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ கெஜ்ரிவாலுக்கு வேற வழி கிடையாது. நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அவர் அந்த முடிவு எடுத்தார். ஸோ அதனால 1+1 எலெக்ஷன்ல ஒர்க் ஆகாது. ஓகே, அப்ப 26ல நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தனிமையா தெரிஞ்சா போதும், கூட்டணி இல்லாம நான் தனிச்சு நின்று நான் போராடி ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் சீமான் இருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன். லெட்ஸே ஏடிஎம்கேயோட போய் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் 26ல. அதுக்கப்புறம் 31ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்டிகேயோட நிலைமை 31ல என்ன? 31ல வரும்போது ஏடிஎம்கேவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப நீங்க டிஎம்கே கிட்டையும் போக முடியாது. ஏன்னா டிஎம்கே எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்றீங்க. ஸோ 31ல உங்களோட கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும். ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியோட திராவிட கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும். ரெண்டாவது அலைன்ஸும் வைக்க முடியாது 31ல. ஏன்னா ஏடிஎம்கேக்கு எதிராக பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க அப்ப திருப்பி எங்க வந்து சேருவீங்க? ஸ்கொயர் 1க்கு வந்து சேருவீங்க. தனியா நின்று அதே இடத்துக்கு தான் வருவீங்க. ஸோ அதனால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் லாங் ரன்ல உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். எப்பவுமே அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா ஸ்லோவா தாங்க நடக்கும். திராவிட அரசியல் வந்து 60ஸ்ல
இங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா அது சும்மா நடக்கல. அது கிரவுண்ட்ல பிலோசாபிக்கலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஐடியாலஜிக்கலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ல எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஒரு வரலாற்று அடித்தளத்தை போடுறாங்க. ஐடியாலஜியை நிறைய லீடர்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. பார்ப்பன எதிர்ப்பா இருக்கலாம், அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. சும்மா பொலிட்டிக்கல் சேஞ்சுன்றது பட்டுன்னு ஒரு நாள் அப்படியே ஒரு ஸ்டார் வராரு, ஸ்டார் வந்து இப்படி அடிச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் சினிமா அது. அரசியல்னு வரும்போது ஒரு 30-40 இயர்ஸ், இது வந்து சோசியல் ப்ராசஸ், இது ஒரு சயின்ஸ். இது ஸோ ஒரு சோஷியல் ப்ராசஸ் நடந்தாதான் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2009க்கு முன்னாடி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவா கெயின் ஆகி 8% ஓட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. எப்படி இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு? அப்ப 2009க்கு அப்புறம் தமிழ் தேசியத்துக்கான தேவை ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டில் ஏற்படுது. சொசைட்டில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது. அந்த தேவையை அவங்க பூர்த்தி பண்றாங்க. 2009க்கு முன்னாடிலாம் நான் பார்த்திருக்கேன், திராவிட மேடைகள்ல ரொம்ப அக்ரெசிவா கான்ஃபிடென்ட்டா அவங்க பேசுவாங்க. தமிழ் நேஷனலிசம்லாம் தமிழ்நாட்டில் வரவே முடியாது, தமிழ் நேஷனலிசம்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க, திராவிடத்தோடய வந்து சேர்ந்துருவாங்க, ஆதித்தனாரா இருக்கலாம், மாப்போசி அவர்களா இருக்கலாம், சம்பத் அவர்களா இருக்கலாம், யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருந்த இடத்துல நீங்க 8% வாங்குறாங்க திராவிட கட்சிகளை மீறி. சோ சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது ஸ்லோவா தான் நடக்கும், பட்டு நடந்துராது. சில நேரங்கள்ல பட்டும் நடக்கும். இப்ப ரஷ்யன் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsல கேமே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்லோவா நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். அது இருக்கணும். அது இல்லாம பட்டுன்னு எதுவுமே ஈஸியா நடக்காது. மாற்றம் நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி சொசைட்டிலையும் சேஞ்சுக்கு டைம் ஆகும். ஓகே, புரியுது சார். உங்களுடைய நிறைவான கருத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் டிசம்பருக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிசம்பருக்கு பிறகு எப்படி வேணா என்ன வேணா நடக்கலாம் அரசியல் அப்படிங்கிறதா பலருடைய கருத்தா இருக்கு. திருமாவளவன் அவர்களும் அதை பதிவு செய்திருக்காரு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குமா அப்படிங்கிறதே டவுட் தான் அப்படின்ட்டு. அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? முதல்ல அவருக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வெற்றி மட்டும்தான் தேவை, வெற்றி பெறணும், வெற்றிக்கு தான் எல்லாம் நிற்கிறோம், நாங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறது தான் முக்கியம், எத்தனை ரன் அடிக்கிறது முக்கியம், அப்படி இல்லை, எப்படி அடிக்கிறோங்கிறது முக்கியம். அந்த ரன்னை நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க, எவ்வளோ நேர்மையாக உண்மையாக அது வந்து வாங்கப்படுதுன்னு. 10 தடவை அவுட் ஆகி அவனை ஏமாற்றி, இல்லை அவனுக்கு அம்பையரை காசு கொடுத்து இது பண்ணி இவ்வளோ ஃப்ராட் பண்ணி நீங்கள் அந்த அந்த வெற்றியை நீங்கள் தேவையில்லைங்கிறேன். நான் எங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னா நேர்மையாக வெல்ல வேண்டும்னு நினைக்கிறோம். அங்கே உள்ளவர எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி, நீங்கள் வாக்காளர்களை விலைக்கு வாங்கி, வாக்கு போடுறவங்களை விலைக்கு வாங்கி காசை கொடுத்து, அங்கு வேட்பாளர்களுக்கு காசை கொடுத்து, இத்தனை கலவரங்கள் செய்து எல்லாம் எதிரணியும் உங்ககிட்ட கூட்டணியாக வச்சுக்கிட்டு அவனுக்கும் காசு கொடுத்து கள்ளத்தனமாக நீங்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு அந்த வெற்றியை சுவைக்க வேணாங்கிறதா எங்களோட எண்ணம். புரியுதுங்களா? வெற்றி வெற்றி வெற்றினா நீங்கள் அவன் செய்த ஊழல். இப்போ நான் கேப்ரியல் சொன்னார் இல்லையா, அதிமுகவுடன் இப்போ தாவேகா விஜய் செய்கிறாரு, இல்லை யாரோடய விஜய் சேர்ந்து வெற்றி பெற்றார். அவருக்கு 45% வாக்குகள் வந்துடுதுன்னு வச்சுங்களேன். இந்த வெற்றியை வைத்து அவர் என்ன செய்வார் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு நான் இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, நான் இவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருக்குது, எதுவுமே இல்லைங்க. நேராக சினிமா இன்னும் நடிச்சு முடிக்கல, இங்கே வந்து நின்றுட்டு நான் வெற்றி பெறுவேன். அதுக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அதை இதுக்கு பண்ணி பேசுகிறாரு, அப்படிங்க என்டாஸ் பண்ணி பேசுகிறாருன்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருக்காங்களேங்கிறத எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படி யோசிக்கிறானே, என் ரசிகர் நான் வந்து என் தலைவன் வந்துடுவான், என் தலைவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னா யதார்த்தத்தை பேசணும்ல. நீ உனக்கு முதல் வாக்கு இருக்காடான்னு கேட்கணும்ல. அவனுக்கு இன்னும் 15 வயசே தானல, அவன்லாம் வந்து நிற்கிறான் ஜேசிபியில் ஏறி தொங்கிக்கிட்டு. என்ன நிலைப்பாடு இருக்குது அவனுக்கு, அரசியல் புரிதல் இருக்குது என்ன தெரியல. அவன் பூத் கமிட்டி போட்டு வேலை செஞ்சு விட்டுருவாங்களா? உனக்கு தெரியுமாங்க எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அது கலை யதார்த்தம், அது கிடையாது. நீ மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வேட்பாளர் யாருன்னு அறிவுமானோம். இன்னைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிருக்காருன்னு என்ன காரணம் அப்படின்னா, மக்களை போய் சேரணும். மக்கள்கிட்ட போய் அதை நாங்கள் வந்து காசு பெரிய பொருளாதார பின்பலம் கிடையாது, எனக்கு ஒரே நாளில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவங்கள கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கக்கூடிய இது கிடையாது, எங்களுக்கு வல்லமை கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த மக்களிடம் போய் அந்த அந்த கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்கள் 6 மாதம் 1 வருஷம் அவங்க வேலை செய்கிறாங்க, மக்களுக்கு அந்நிய நெருக்கமாகறாங்க. அப்போ ஒரு புரிதல் உருவாகும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் வந்து வெற்றி மட்டும்தான், நான் இன்னைக்கு வந்துட்டேன்னா நான் 45 இல்லை 50 45% வாக்கள் வாங்குறது எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று காமி. எனக்கு முன்னாடி இவ்வளோ இது இருக்குது, இவர் பெரிய ரசிகர், இவரை பார்த்தா கூட்டம் கொடுது, இது வாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லலாமா, ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாமா? இவரை பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் தெரியும், ஜிபி முத்துவை தெரியும், டிடி வாசனை தெரியும், நயன்தாராவை தெரியும், பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இன்னைக்கு கூட்டினாங்கன்னா கல்யாண நகைக்கடை திறந்தாங்கன்னா கூடுது. இன்னைக்கு புஷ்பா 2 வந்து பீகாரில் போடுறாங்க ஆடியோ ரிலீஸு, கூட்டம் கூடுது.
போய் நிப்பாரா அவரு? பரவாயில்ல, எனக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூட்டிச்சு பீகாரில் நின்று ஜெயிச்சிருவான்னு நீங்கள் பேசலாமா? அதை அவர் ரசிகர் வேணா பேசுவான், நின்னா ஓட்டு போடுன்னு. இதே பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் நின்று தோத்துட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ இது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் களத்தில் நிற்கணும். களத்தில் நின்று மக்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் உடனடியாக இந்த மாற்றம் நடந்துடாது. திருப்பி நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைய வெற்றிக்காக நீங்கள் நாளை ஜெயிக்க போகிறது வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஜெயிச்சா போதும், நாளைக்கு அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து திருடங்கூடயே நின்று ஜெயிச்சிருவேன். இது எப்படி இருக்குது? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, வெட்டுருங்க. அதிமுக ஊழல் இல்லையா? பாஜக மீள் ஊழல் இல்லையா? அப்போ இவங்களோட சேர்ந்துருங்க, வெற்றி பெற்றுருங்க. நீங்கள் எதுக்கு சும்மா இத்தனை ஆண்டுகள் 12 ஆண்டுகள் சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படிலாம் இல்லை. நாங்கள் மிக நேர்த்தியாக இந்த மக்களோடு மக்களாக மக்கள் பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். மக்கள் எங்களை இன்னும் அங்கீகரிக்கலை, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து அந்நியப்படலை. மக்களோடு தொடர்ச்சியாக எங்களோட பணிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்கள் மெதுவாக நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கார்கள். மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தோழர் சொன்ன மாதிரி ஒரு புரட்சி என்பது ஒரே நாள் நடந்துடாது. அதுக்கான அடித்தளங்கள் இட்டு விட்டார்கள். 2016 போட்ட அடித்தளம் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து அணிதிரண்டு வந்து கொடுங்க. அது நாளை 2026 தேர்தலில் கூட நடக்கலாம். அதை நான் வந்து அனுமானிச்சுலாம் சொல்லலை. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் 15% வேற யாருமே தொட்டதில்லை, 20% மேலே தனிச்சு நின்று விட்டுல. இந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி நிகழ்த்துங்கிற. ஓகே புரியுது சார். நாங்கள் ஒரு சோஷியல் ரிஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு வெற்றியை தாண்டி நாங்கள் அரசியல் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிகிட்ட தனித்து பார்க்கப்படுது. அண்ட் அது இல்லாமல் நாங்கள் நேர்மையாக நேர்வழியில் போய் தனிச்சு நின்றே போட்டியிட்டு வெற்றியை பெற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. குறுக்கு வழியில் போய் அம்பேருக்கு காசு கொடுத்து நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நிறைவான கருத்து? இது ஏதோ ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடா நான் பாக்குறேன். ஏன்னா தாவேகா தலைமையில தான் ஒரு கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ கூட போனா நீங்க சொல்லலாம், அண்ணன் ஏதோ மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துட்டு வந்து அம்பையர் வாங்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. சோ அது வந்து சொல்றாரு அவரு. இந்த தேர்தல் களத்துல எல்லாமே நியாயமா நடந்திருக்கு நீங்க சொல்றீங்களா? இல்ல, இதுக்கு என்ன அந்த வெற்றி நியாயம் நீங்க சொல்றீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இதுவரை வாங்கிய வெற்றிகள், இந்த தமிழக மண்ணில் நியாயமாக வாங்கிய வெற்றிகள் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதுதாங்க திரும்பவும் அந்த 1.5 வயசான ஒரு கட்சியை 75 ஆண்டு கால ஊழலையோ இல்ல அதுதான் திரு கேப்ரியல் சொன்னாரு இல்ல, 1.5 வருஷத்துல கூட நம்ம கணக்கில் இப்ப 2016 இருந்து தான் கேப்ரியல் பேசுறாங்க. ஆனா 2010 கட்சி தொடங்குனதுல இருந்தே களப்பணியில இருந்துட்டு தானே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நான் சொல்லட்டுமா? இப்போ கேப்ரியல் அண்ணன் வந்து ரொம்ப சீசன்டான ஒரு ஜேர்னலிஸ்ட். எவ்வளவு அழகா எந்த இடத்துல ஹிஸ்டரியை மேனிபுலேட் பண்ணாருன்னு நான் ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் அந்த தரவுகளுக்கு நீங்களே வேலிடேட் பண்ணிக்கங்க. 2016 இருந்து 24 வரைக்கும் இப்படி நிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சு 2010. முதல் 6 வருஷத்தை அசால்ட்டா லெஃப்ட்ல தள்ளிட்டீங்க. நான் கேக்குறேன், அப்படின்னா நீங்க 2026 இருந்தாலே தாவேக்காவை கணக்கே எடுக்கணும். 2026 தானே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். சரி, நீங்க 10ல இருந்து எடுத்துக்கோ, ஒண்ணும் தப்பு இல்ல. 10ல வேலை பார்த்தா இருக்காங்க. 10ல இருந்தே அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்டுக்கு தான் வரேன். அந்த காலமா ஊழல் செஞ்ச அதிமுகக்கு இங்க இலை மலர்ந்தால் அங்க ஈழ மலர்னு சொன்னாங்க. அது என்ன கணக்கு? அதை சொன்னவங்க தானே நாம் தமிழர். திமுகவை வீழ்த்தணும், காங்கிரஸ் கூட்டணியா வீழ்த்தணும்னு சொல்லி வந்தாங்க இல்லையா? 2011 நிக்க வேண்டியதானே ஈழப்படுகொலையை தாண்டி. அந்த இடத்துல தேர்தல் அரசியலுக்குள்ள வரலனாலும் ஏதோ ஒரு சைடு எடுத்திருக்காரு. நான் நியூட்ரல் அப்படின்ட்டு அரசியல் விஜய் எடுக்கலீங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச பிறகு. நீங்க எப்படி புரியுங்க? அதாவது 3 இன்ஸ்டன்ஸ் சொல்ல போறேன். ஒன்னு வந்து 2010 கட்சி கொண்டு வந்துட்டு உள்ள நின்னுட்டு 11 அஇஅதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு பாம்பேல போயிட்டு பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணதால நான் பேசல. தமிழகத்துக்குள்ள அஇஅதிமுக இளைமலர்ந்தால் ஈழ மலரும்னு அழகா பேசி அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு ஊரூரா போய் பேசிட்டு 2016 தேர்தலுக்கு தான் உள்ள வராரு. 16 இருந்து 26 அக்கௌண்ட் பண்ணிக்கிறாரு கேப்ரியல் அண்ணன். 26 தேர்தலுக்குள்ளதான் தாவேக்கா வர போறாங்க. அன்னையில இருந்து அக்கௌண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 1.5 வருஷமே கணக்கு கேட்பாங்க. இருங்க ப்ளீஸ் லெட் மீ கம்ப்ளீட் சார். உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் பதில் சொல்றேன். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு 30 வருஷ காலம் ஆகுமா? கூட்டணியில அது நடக்காதான். நீங்க சொன்ன அந்த திமுக அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததே கூட்டணியில தாங்க. 1967 ஜெயிக்கும் போது திமுக கூட்டணி ஆட்சியில ஜெயிச்சாங்க. மாற்றம் வராதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அண்ணன் கண்ணில் எம்ஜிஆர் வந்துட்டாரு. சில மாற்றங்கள் நிகழும். ரஷ்யன் ரெவல்யூஷன் போயிட்டாரு. ஏங்க எம்ஜிஆரோட ஒரு ரெப்ளிகாவா விஜய் வரமாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், ஏங்க விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர், நான் விஜய் எம்ஜிஆர்னு சொல்லல. ப்ளீஸ் டோன்ட் அண்டர்மைன், தப்பா மீன் பண்ணிடாதீங்க. நடந்திருக்குன்னு சொல்றேன். திமுக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 30 ஆண்டு காலம் ஆச்சு, ஓகே. ஆனா தனியா வரல, கூட்டணியோட வந்தாங்க. அந்த கூட்டணி தேவையா அவங்க 1967 அண்ணா அட்ரஸ் பண்ணாரு. எம்ஜிஆர்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்து வளர்ச்சி பெற்றதுனால அங்கிருந்து அவரால்
ஒரு எலெக்ஷன்ல பண்ண முடிஞ்சு, தொடர்ச்சியா 3 எலெக்ஷன்லயும் பண்ண இல்ல முடிஞ்சு. சார், அது அவங்க அக்னாலேஜ் பண்றாங்கல்ல, எங்களுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வேண்டாம், எங்களுக்கு தற்காலிக வெற்றியை நம்பி நாங்க இல்ல, எங்களுக்கு இப்ப தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, நிரந்தர வெற்றியை நோக்கி தான் நாங்க போறோம். நிரந்தர வெற்றிக்கே திமுக பண்ணதே கூட்டணின்ற நான் இன்னைக்கு என்னன்னா, திமுக அன்னைக்கு காங்கிரஸ் வீழ்த்தணும்னு ஒரு அஜெண்டா இருக்கும்போது காங்கிரஸ்ல இருந்து வெளில அந்த தலைவரோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க. இது வந்து ஹிஸ்டரியை தான் ஈஸியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு டைம் எடுக்கும்ன்றாங்க, எம்ஜிஆருக்கு டைம் எடுக்காது. நான் ஒரே ஒரு குறுக்கீடு, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கேட்டு, கூட்டணி வெற்றிங்கிறார் இல்லையா, யாரோட கூட்டணி இப்ப விஜய் அவர்கள் அமைக்க போறாங்க? இப்ப அதிமுகவுடையா பாஜகவுடையா அமைத்தால் வெற்றி அப்படின்னா, அந்த கூட்டணியோட மூட்டைகளை, அவர்கள் செய்த ஊழல்களை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த வெற்றிக்கு? கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. ஆனா தாவேகா யாரோட கூட்டணி போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு பேகேஜஸ் இருக்கு கரப்ஷன் அப்படின்ற பேர்ல. அப்படி எந்த கட்சிகளோட தாவேகா போய் கூட்டணி வச்சா சரியா இருக்கும்? டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இவ்வளவு அவசரத்துல சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ், இவ்வளவு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற எல்லாரும் ஏன் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நாம் தமிழரோ விசிகா திருமானனோ இவ்வளவு சீக்கிரம் தனிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க, இந்த டோர்ஸையே இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்றீங்க. இப்போ அஇஅதிமுக பாஜக கூட்டணி அனௌன்ஸ் பண்றதும் ஹரிபரின்னு நான் சொல்றேன். நாம் தமிழர் இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி இல்லைன்னு சொல்றதையும் ஹரிபரின்னு சொல்றேன். விசிகா திமுக கூட மட்டும்தான் என் கூட்டணி, மற்ற ஜன்னல் கதவுகளை அடைச்சிட்டேன்னு சொல்றதே நான் அவசரம்னு சொல்றேன். ஒரு 1.5 வயசான கட்சி நில்லுங்க, 6 மாசம் ஆகட்டும், ஒரு பயணம் பண்ணுவோம், டைம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க எல்லாம் அவசரமா கன்க்ளூட் பண்றீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பதிலுக்கு என்னென்ன கேக்குறீங்க? அப்ப யாரு கூட கூட்டணி? எங்க கூட்டணி பத்தி அப்புறம் பேசுவோங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு அழகான கூட்டணி நாம் தமிழர், விசிகா, தேமுதிக, தாவேகா அமைஞ்சா, இது அமையலன்றது ரெண்டாவது, இப்படி ஒரு அமைஞ்சா இது நல்லா இருக்குல்ல. நீங்க சொல்லக்கூடிய பேகேஜ் இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக புறம் தள்ளிட்டோம், அழகா தானே இருக்கு. எதுக்கு இங்க அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வெயிட் பண்ணலாமே நான் கேட்கிறேன். நீ யார் கூட கூட்டணி போற? அவங்க கருப்பு பேக் நீ சுமக்க போறேன்னு கேட்கறாங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். they are not taking any alliances sides yet, but டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். இன்னைக்கு போயிட்டு இருக்க டைரக்ஷன் தப்பா இருக்குன்னு அறிவுரை சொல்றதுதான் என் வேலை, அதுதான் பண்றேன். சார், ஒருவேளை தாவேகா 6 மாசத்துக்கு பிறகு கூட்டணி அப்படின்னு ஒரு கேட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அது யாரோட இருக்கு? உங்களுடைய நிறைவான கருத்து? என்ன பொறுத்தளவுல தாவேகாவுக்கும் பெரிய ஆப்ஷன் இல்லைன்னு பாக்குறேன். பெரிய அலைன்ஸ்ல மெயின் திராவிடன் பார்ட்டிஸோட அவங்க போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. ஏடிஎம்கே உடையோ பாஜகவுடையோ திமுகவுடையோ போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. மெயின் நேஷனல் பார்ட்டிஸோட அலைன்ஸ் வைக்க முடியாது. மேபி சிறிய கட்சிகளை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரு லாஜிக் சொன்னேன் இல்லையா, சிறிய கட்சிகளும் தாவேகா கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ டிவிக்கே தனியா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் பாக்குறேன். அப்புறம் அலைன்ஸ் பத்தி இன்னொரு விஷயம், இப்ப சார் வந்து சொன்னார், இப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு 2010லயோ 11லயோ ஒரு ஸ்டேஜ்ல பேசினார். ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது நிஜமாவா பேசினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அது நடந்திருந்தா, அது ஒரு சின்ன ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்டிகேவுக்கு ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அதிமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது கட்சியவே காலி பண்ணிடும். ஒரு ஸ்டேஜ்ல பேசின ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. சோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடியாலஜியை மீறி பார்ட்டி டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அதனால அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அரசியல் மாற்றம் பத்தி பேசும்போது நான் சொல்ல வர்றது என்னன்னா, திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேர் உணுவதற்கு ஒரு 30-40 இயர்ஸ் டைம் ஆச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம்ல இருந்து நீங்க அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் வேற சில கட்சிகளோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது ஒரு பிரின்சிபிள்டு அலைன்ஸ் தான். நானும் என்டிகே அலைன்ஸே ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, பிரின்சிபிள்டு அலைன்ஸா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ரொம்ப குறுகிய ஒரு பார்வையோட நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. திமுக வீழ்த்தணும் பாஜக வீழ்த்தணும்ன்றதை விட அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில பிரின்சிபல் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ அதான் இதையும் பதில் சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸோ அப்போ ஓவராலா நாம் தமிழர் கட்சி கொள்கை கூட்டணியா அமைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை இப்போ சொன்ன மாதிரி அதே ஸ்டாண்ட்ல தான் கூட்டணி கிடையாதுன்னு தனித்து நிற்கிறாங்களா அப்படிங்கிறதும், அண்ட் தாவேகா 6 மாசத்துக்கு பிறகு என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு பேச முடியாது. தொடர்ந்து பேசும். நேரத்திற்கு நன்றி. தேங்க்ஸ் சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.